யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்துல யாக்கோபு ஆண்டவருக்காய் ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு ஏன் எல்லோக்கே இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா அனுபவங்களையும் பலிபீடமாய் கட்டி அவர் ஆண்டவரை உயர்த்துறத போல நாமும் அவரை உயர்த்துவோம். ஏன் எல்லோக்கே என்று சேர்த்து சொல்லுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நாங்கள் கைவிடப்பட்ட நேரங்களில் எங்களோடு உடன்படிக்கை செய்து எங்களை உயர்த்தினீரே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். வேண்டினவர்கள் எல்லாம் விடை பெற்ற பொழுதும் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தந்திருக்கிறீங்களப்பா. நீங்க எங்களோடு இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பொக்கிஷம். உம்மை துதிக்கிறோம் டாடி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய அழிவை காண நினைத்த எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்தி வைத்திருப்பது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து அவரை பாடி துதிப்பீர்களா? உம்மை துதிப்பேன். வெறும் கையாய் வந்தோம், ஆனா இன்னைக்கு எத்தனையோ பரிவாரங்களை கொடுத்து எங்க தலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. நாங்கள் உண்மை பாடிக்கொண்டே இருப்போம்பா, மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம்பா. தேவ ஜனங்களே என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? உம்மை துதிப்பேன். கரங்களை நல்லா தட்டி எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிப்பேன்.